தூராமா இதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணு. என்னது? என்னப்பா அது? செருப்பை கண்டுபிடிச்சதே நீங்க தான். நீயே இது என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஜூ ஜூ. அது நம்மள மாதிரி பலவிதமான மிருகங்கள் இருக்குதே, அதுக்கு பேர் தான் ஜூ. இது பலவிதமா கிழிஞ்சிருக்குதே, இதுக்கு பேர் ஷூ. உடப்பா தைச்சு கூடப்பா. என்ன அவசரம்? கேர்ள் ஃப்ரெண்டுகளை வேற பார்க்க போகணும். ஏகப்பட்ட பேட்ச் ஒர்க் டிங்கரிங் இருக்கும் போல இருக்க. இதை தைக்கிறதுக்கு நூல் வாங்கினோம்னா 200-300 ரூபாய்க்கு வாங்கணும். இதுக்கு நான் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் சொல்றேன். லாலாலே லல்லல்லாலே லாலாலே லல்லல்லாலே. அட போப்பா, இருந்தது ஒரே ஜூ, அதே எடுத்து டிச்சுக்குள்ள வீசிட்டேன். வெறுங்கால உடனே என்னோட இமேஜ் போயிடும். கடனுக்காக ஒரு செருப்பு கொடு. சுசை, பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. நானே உனக்கு எத்தனை நாளைக்கு செலவு பண்ண முடியும்? யோ, நான் சேர்த்து வைக்க வேண்டாமாயா? சேர்த்து வச்சு அட எனக்கு வாழ்க்கையில கல்யாணம் காட்சி நடக்கு, குழந்தை குட்டின்னு ஆகு. ஏப்பா சிவராமா, உனக்கு கல்யாண ஆசை வந்தா நேரடியா உங்க ஒப்பையிட்டு கேட்க வேண்டியதானே? அதை விட்டு சின்னதிகாரி கடன் கேட்பாராம், இவர் சேமிச்சு வைப்பாராம், கல்யாணம் பண்ணுவாராம். என்னங்கடா டேய். ஏன் என் பையனை கல்யாணம் பண்ணா என்ன? ஏமா நீ கூட விட்டா அவன் 1000 கல்யாணம் கூட பண்ணுவான். ஆனா அடிமாட்டுக்கு லோடு அடிக்கிறவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? கொடுக்கறது என்ன கொடுக்கறது? தூக்கிட்டு வந்துட மாட்டான். ஒண்ணு பார்த்தாச்சு. யாரு? மதுரை வீரனுக்கு ஒரு பொம்மை கிடைச்ச மாதிரி என் மவனுக்கு கிடைச்சிருக்காடா மிலிட்டரிக்காரன் பொண்ணு. ஐயே, யார் அந்த சத்துணவு கூட ஆயாவா? டேய், அவளை போய் ஆயாங்கிற? 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்னு 3ஐயும் அவ ஒருத்தையே நடத்துறா. டீச்சர்னு சொல்லு. என்னப்பா இந்த நடக்குது? நான் உயிரோடு இருந்தாத்தே என்ன பெத்தவங்களை காப்பாத்த முடியும். சுசே, ஒரு தொழில் தெரியலன்னா பேசாம விட்டு. நான் கரெக்டா பண்றேன். வேண்டாம் ப்ளீஸ். என் மூஞ்சி மேல எனக்கு அக்கறை இருக்கும்ல. பாரு, எனக்கு கண்ணாடி. எது கண்ணாடி? இவ்வளவு பெரிய கண்ணாடி இருக்குல்ல. சீது சார். டேங்க அப்பா, என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிறேப்பா. எப்படி? பெல்ஜியம் மிரர்ல பார்த்து செஞ்சாலும் கூட அங்கங்க பேட்ச் இருக்கும். இது சூப்பரா இருக்கு. இந்தா பஞ்சகச்சம். ஐயோ, இத எனக்கு கட்ட தெரியாதா? எதுக்கு? பேண்ட் மாதிரி பட்டனு ஊக்கு இதோ ஜிப்பெல்லாம் வச்சு வச்சிருக்கேன். அப்படியே எடுத்து சொரிக்க வேண்டியதான். அப்படியா? இது என்ன பேங்கா பெருமாள் கோயிலாமா? நீங்க யானைக்கு வெள்ளம் வாங்கின, தேங்காய் வாங்கின, தேங்காய் மட்டை வாங்கினேன்னு சொல்லி எழுதிருக்கீங்க. யானை வாங்க லோன் கொடுத்ததே தப்பு. அதை விட பெரிய தப்பு யானையை சீஸ் பண்ணது. So you are suspended, madam. Thank you, sir. You also. ஏயா, நீ பாசமா வளர்த்த யானைய கவர்மெண்ட்காரன் வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டான்ல, அந்த கவலை கொஞ்சமா இருக்கா உனக்கு? எங்கிட்ட இருக்கும்போது பட்னியே கிடந்துடா. இப்ப கவர்மெண்ட் சொல்ல 3 வேளையை நிம்மதியா சாப்பிட்டு இருக்குல்ல. பூனை வந்தா தெரியாதுன்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய யானை வருது, கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கான் தாடிக்காரன், தும்புற பிடிச்சவன். கஜி, என் செல்வமே, என்னடா இப்படி பாதி துரும்ப அழைச்சு போயிட்ட? இந்த பேங்க் மேனேஜர் அம்மா உனக்கு கஞ்சியை காட்டலையா? 3 வேளையும் ஊக்கு பிடிக்க சாப்பிட்டேன். உங்க யானைக்கு வயர் நிறைய வாங்கி போட்டு ஆடிட்டிங்ல ஃபைல் நிறைய வாங்கி கட்டிக்கிட்டேன். அதுக்கு என்னமா பண்ண சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்தது தெரியுமா? ஐயோ, ஆனா அது இப்ப நின்னு போச்சு. யானைக்கான செலவு முழுக்க ரெக்கவர் ஆற வரைக்கும் என்னோட மாமா, என்னம்மா இது? சாரி, எங்களோட போனஸ் இன்கிரிமெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இத கேள்விப்பட்டு என்ன கட்டிக்கிறத மாப்பிளையும் கம்பி நீட்டிட்டான். டிரான்ஸ்ஃபர் வேற பண்ணி தொலைச்சிட்டாங்க. இது பாருங்கம்மா, நான் மானஸ்தான். சும்மா இது பாருங்க, எனக்கு எப்ப பணம் கிடைக்குதோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு யானையை மீட் பண்ண தவிர சும்மா எல்லாம் வாங்கிக்க மாட்டேன். நல்லா சொல்றேன். ஆளுக்கு 5000 ரூபாய் போட்டு கொடுத்துறோம், எங்களை விட்டுறா, யானை எடுத்துக்கியா? இது பாருப்பா, நீ இன்னைக்கு இருக்கிற, நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போறேங்கிற. ஆனா புதுசா வர மேனேஜர் எனக்கு லோனை கட்டின தந்தி அனுப்பான், நோட்டீஸ் அனுப்பான். தந்தி எல்லாம் அடிக்க மாட்டாங்கப்பா. பேங்க் கவுன்சிலே கூடி முடிவு பண்ணிடுச்சு. உனக்கா எப்ப தோணுதோ, எப்ப கடனை அடைக்க முடியுமோ அப்ப அடைச்சா போதும். ஆளை விடுப்பா. கஜி என்ன சொல்றா? இல்ல இந்த ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு 15000 ரூபாய் மேட்டர் சொன்னீங்க இல்லையா, அதை அவர் ஞாபகப்படுத்துறாருங்க. உன்னை விட உன்னோட யானை திருடா இருக்கும் போல இருக்கு. இந்தா அவங்ககிட்டயே கொடுத்துருங்க. அவன் பணம் தானே, வாங்கிக்கடா. யானையை நானும் ரெடி. எப்ப கிளம்பலாம்? நேஷனல் பெர்மிட் லாரி ஓட்டுன்னு போய் சொல்லிட்டு அங்க போயிட்டு வரேன். இன்னும் எத்தனை நாளைக்கு சூசனா இந்த அப்ப நான் ஏமாத்துறது? உடுப்பா எல்லாம் கொஞ்ச நாள் சரியா போயிரு. சீக்கிரம் வெட்டுப்பா. நாளையில இருந்து அக்ரகாரத்தில் தயிர் ஞாபகம் போறேன் தான். செருப்பு பிஞ்சிடுச்சு.
சுத்தமா கிளீன் பண்ணு. உங்க ஊர்ல எல்லா கடையும் இருக்கு, செருப்பு சக்க கடை மட்டும் இல்லையே. எங்க சித்தப்பன் கடையே இருக்கு. பேட்டா கம்பெனிக்காரன் வேலையை கூப்பிட்டு கூட எங்க சித்தப்பன் போக மாட்டேன்ட்டான். அதோ பாத்தீங்களா? ஓ, வியாபார கடையில் எதை காட்டி உட்கார? அக்ரகாரத்துல இருந்து ஒரு வில்லன். ஏண்டா அம்பி, நன்னா தெப்பானோ நேசன் அவார்டே வாங்கிடுவேன் போங்க. வணக்கம் சாமி. வணக்கம். செருப்பு அறந்துடுச்சு, தச்சு தர முடியுமா? அதுக்காகவே பிறந்தவங்க தான் நாங்க. இந்த ஓஹோ, செக்கரவர் அவரா? ஆமா. அவையும் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இருக்கார். அவர் வந்துங்க செருப்பை மட்டும் தானுங்க பாப்பாரு, செருப்போட உடனே பார்க்கவே மாட்டாருங்க. அப்படியா? ஏதோ தைச்சா சரி. என்னங்க சாமி பாக்குறீங்க? இல்ல, சங்கரம் மாதிரி தெரியுது. சங்கரனுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையாண்டா ஒருத்தர் இருக்கான், சங்கரன். ஆபான மாதிரி தெரியுது. ஐயா, இவ சிவராமனுங்க. சிவராமன். ஈஸ்வரா. ஈஸ்வரன் இல்லைங்க, சிவராமனுங்க. தெரியுது தெரியுது, சிவராமன். சாமி செருப்படிங்க. எப்படிங்க? டைட்டா இருக்கு, உள்ளே போக மாட்டேங்கிறது. நல்ல சார். அவரு பேச மாட்டாரா? பா பா பா. ஊமையா? ஐயோ பாவம். காசை கேசியர் நானுங்க. கேட்டு ஐயர் யானை மேல வர்றான். சேட்டே, அக்கவுண்ட் செட்டில் இன்னைக்கு. வணக்கம். இறங்கி வந்துடாத, ஏறி நில்லு. அச்சா. செட்ஜி, எங்க மாமா உங்ககிட்ட இருந்து வாங்கின கொஞ்சம் கடனுக்காக அவரோட எல்லா சொத்துக்களையும் ஜப்தி கொண்டு வந்துட்டேளே. அவர் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கார். கல்யாண வயசுல 2 பொண்கள் இருக்கு. கல்யாண வயசுல பொண்ணு இருக்கிறவன் தான் கடன் வாங்குறான். அவரோட ப்ராப்பர்ட்டியை பிளாட் போட்டு விக்க உங்க பேருக்கு நீங்க மிரட்டி பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கிருக்கீங்க. இது சட்டப்படி தப்பு. அம்மாரா லாயர், கிரிமினல் லாயர், கோர்ட் மேலே பாத்துக்கிறான். அந்த ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட் மட்டும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. அவங்க ஒரு பிளாட்டை வித்து உங்க கடனை வட்டி முதலமா திருப்பி கொடுத்துருவாங்க. செட்ஜி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன பேசினாலும் அவர் காதுல விழாது. அவர் பாஷை எனக்கு நல்லா தெரியும், நான் பேசிக்கிறேன். மிதிக்கணுமா? சரி, ஒழுங்கு மரியாதை டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன்னா யானை மேல ஏறிட்டு நான் வந்த வழியிலேயே போயிருவேன். அப்படி இல்லன்னா யானை ஓ மேல ஏறும். எப்படி வசதி? 1ல இருந்து 10 வரைக்கும் என்னவேன்? இவனுக்கெல்லாம் எனக்கு 1ல இருந்து 10. 1 2ல கதையை முடிக்கிற விட்டு போட்டேன். 1 2 போகஜி. வேணாம் வேணாம். என்ன யானைக்காரரே, டெய்லி கரெக்டா சாப்பாடு நேரம்னு ஆனா ஒண்ணு மாமாவை பாக்கணும்னு வரேன், இல்லனா அத்தி மேல பாக்கணும்னு வரேன். என்ன பண்ண சொல்றீங்க? எலிபென்டோட டிரைவரா இருக்கிறதுனால ஏகப்பட்ட எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். பாருங்க, காலையில ஒரு பிரியாணி வாங்கி வச்சிருந்தேன், யானை தின்னு போடுது. என்ன யானை பிரியாணி சாப்பிட்டா? உனக்கு தானே எலிபென்ட் வெஜிடேரியன் ஆச்சே. இது கூட வெஜிடபிள் பிரியாணி தானுங்க. ஐயர் கடையில் வாங்கினேன், குருமா ஊற்றி கட்டி கொடுத்தேன். பார்சலோட வச்சிருந்தா அப்படியே பேப்பரோட அமைக்கிருச்சுங்க. ஊத்துக்குமா, ஏற்கனவே சோறு அரிசி மாதிரி வரைச்சிருச்சு. அம்மா அம்மா நிறுத்துக்குமா, நீங்க வசதியானவங்க நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஊத்தணுமா? மூஞ்சில் தெரியுது. செருப்பு வச்சிருக்கா பொடி அடு மூஞ்சு. நீங்க டெய்லி மிளகா காரமெல்லாம் அரைக்கிறீங்க, ஆனா எனக்கு மட்டும் மோர்ஜா தானே. எனக்காரே ஸ்டாப். முதல்ல கடையாண்ட போய் இந்த செருப்பு நானே தைச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் மோர்ஞ்சாத என்ன கறிகாயோட ஃபுல் சாப்பாடே போட்டுடுறேன். ஏனுங்க, நம்ம வீட்டுல செருப்பு வந்து போனா நாம எதுக்கு கடைக்கு போகணும்? சாமே, அசிங்கமா இல்லைங்களா உங்களுக்கு? அதான பார்த்தேன், வீணா செலவு தானே. கொண்ட. என்னது அண்ணன செருப்பு? ஐயோ சரணமையப்பா. அவரை கூப்பிடலைங்க, நான் உங்களை கூப்பிடு. சாமே, எலிபென்ட் வேலை பார்க்கல டிஸ்டர்ப் பண்ணார. இன்னுமா காஃபி பொடி அரைச்சு? இது தேயிற வரைக்கும் இந்த வாரம் அந்து போகாது. அப்படி அந்தா நம்மள கேள். அப்புறம் கேக்குறேன் அதெல்லாம். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த வேலையில உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. அண்ணா, செருப்பு தைக்கிறதுக்கு எப்படி கத்துண்டே? கேக்குறல்ல, சொல்லுடா.
அது வந்துமா என்னை எடுத்து வளர்த்தினார்ல ஹைதராபாத் அப்பா, அவர் வந்துமா அவங்க வேலையை அவங்க தான் பாக்கணும்னு சொல்லியிருக்காருமா. நான் நல்லா காரை ஓட்டுவனே. சாரிங்க சாமி. காரை வித்துட்டு லாரி வாங்கினாரு. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு எலக்ட்ரிக் வேலை நான் தானே, பெயிண்ட் வீட்டுக்கு நான் தானே. சாமி என்னப்பா? இல்லைங்க சாமி, நம்மளை எடுத்து வளர்த்தாருங்களா ஹைதராபாத் டாடி, அவரு காந்திவாதிங்களா? ஆமாமா. அப்ப பண்ணி தானுங்க ஆகணும். ஏன்னா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, அவங்க வீட்டு கக்கூசு அவங்களே எடுத்து போனாலும் சொல்லியிருக்காரு. ஹைதராபாத்ல எப்படிங்க கக்கூசு? அது நம்ம கழுவுன என்ன தப்புங்கிற? ஒரு தப்பு கிடையாதுங்க. இப்படி சோத்த கையில வச்சுட்டு அதை பத்தி பேசினா தப்பு. ஐயோ, ஹைதராலி காலத்து ஒரு கொடையை வச்சுக்கிட்டு பிஞ்சு போன கொடை பிலுக்கோடு பிலுக்கிட்டு இருக்கா. செருப்பு ஒண்ணு போட்டிருக்காப்பா. அந்த கருமத்தை செருப்புன்னு சத்தியம் பண்ணாலும் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு 4 நாள் கூட தைக்கலாம்ல? வேண்டாம், நம்ம சாரி பிள்ளையாச்சும் எங்கிட்ட கொடுத்தா ஓசியில தைச்சு கொடுக்குறேன். அவளையே நச்சு கட்டின்னு மிரிச்ச மாதிரி ஒரு செருப்பு. போன வாரம் என்னாச்சு, பொண்ணுத்தாய் வீட்டு கோழி வெளியே மேய்ச்சிட்டு இருந்திருக்குது. இவ குளிச்சுட்டு அந்த பக்கம் வந்திருக்கா. கோழியை பார்த்துருக்கா. ஈரப்பாவோடைய டப்புன்னு கோழி மேல தூக்கி போட்டு கோழி தூக்கிட்டு ஓடிட்டான். போனவன் கோழி வேணா குளம் வச்சு திங்கல, ரக்க அதை ஒரு மனுஷன் திங்க முடியுமா? ரக்கை பிச்சு கீழே போட்டா காத்தடிச்சு ரக்க வெளியே போய் பொண்ணு தாய்கிட்டு மாட்டான். பொண்ணு தாய் எப்பேற்பட்டாளு, செப்பல் போட்டீங்க செருப்ப கழட்டி இருக்கான், ஆனா அடிக்கல. என்ன இவன் அதுக்குள்ள எகிரி குச்சி ஓடிட்டான். யோ அடிமாடு, வெளியே வாயா. கோச்சி என்ன? நீ ஆம்பளையா இருந்தா என் மூஞ்சிய பார்த்து நேருக்கு நேரா பேசு. ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள உட்காந்து ஏன் பொம்பளை மாதிரி பாடி பேசிட்டு இருக்க? சரி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் ஓடிவாங்க, ரம் சேனல்ல ஃபைட்டிங் காட்டுறாங்க. எங்க அண்ணன் மேலே கை வச்சிட்டேடி நீ. என்ன கை வச்ச என்ன? எப்படி உங்க அண்ணன் என்ன பார்த்து திருடின்னு சொல்லலாம்? பாரு, இது கைய நல்லா பாரு. பருத்தியார் பொருளை என்னைக்காவது தொட்டுக்குமா அந்த கை? நானு மிலிட்டரிக்காரன் பொண்ணு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற மாதிரி வளர்க்கல எங்க அப்பா. ஏக்கா, லீலா, இங்க பாரு, உங்க அக்காவுக்கு எல்லாரும் சேர்ந்து எப்படி திருட்டு கொண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விற்கொடி ஒரு சிப்படி இங்க வந்திருக்க. இருக்கணும் நான் இங்க நாரிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னன்ற நீ? என்னவா? நீங்கெல்லாம் என்ன பத்தி சொன்னது தப்புன்னு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். இல்லனா நடக்கிறது வேற. என்னடி எருமை மாதிரி பாத்துட்டு நிக்கிற? சொல்லு. கடையில காசு கொடுத்து வாங்கின அந்த கடலை பருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நீங்க நாசமா போயிடுவீங்க. அந்த கடல் என்ன பாட்டில கொடுத்துன்னு இங்க வச்சேன். ஐயோ, அது டேபிள் மேல வச்சனே. சனினே, அந்த ராஸ்கல் இங்க கொண்டு வந்துட்டோம். இப்ப அவங்க வந்து எல்லாம் செஞ்சு தெரிஞ்சு போயிடும். போயிட்டு அவன் அப்படியே அமுக்கி போடு. சரிம்மா, உன்ன மாதிரி கை சுத்தமான பொண்ணு இந்த தாலுகாலே இல்ல. என் மாமா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் தப்புதான். அவனுக்கா நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பாத்து சும்மா வீடு வீட்டில் விளையாடுறா. இந்த மாதிரி வீரமான விவேகமான வில்லங்கமான பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா தான் இந்த வீடே உருப்பிடும். ஆமாப்பா, அதுக்காக மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியுமா? அட கேட்டு வை, பின்னாடி பிரயோஜனப்படும். போன அம்மாவாசைக்கு உங்க அம்மா காலில் விழுந்து வந்தான்னா நான் பார்க்கவே இல்லையே. அது கதவை சாத்திட்டு காலை பிடிச்சிருந்தான். வாய்க்கா நிறைய எவ்வளவு தண்ணி போயிட்டு இருப்பாரு, இதுக்காவது குளிக்கலாம்ல? சனிக்கிழமை தானே குளிச்ச, என்ன 2 நாள் போட்டு. உன்ன மாதிரி 2 ஒருத்தர் இப்படி சுகாதாரம் இல்லாம இருக்கிறனாலதான் நம்ம சமுதாயத்துக்கே ரொம்ப கெட்ட பேரு. ஆமாண்டா, கொண்டாட்டி புடவையும் பப்ளிக்கா துவைக்கிற, அதுல வராத கெட்ட பேரு எங்களால வருதா? மூடுறே. எனக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணணும். இப்போ நீ ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்க மாட்டேன், அந்த தொழிலே உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தா தான் உண்டு. அப்படி ஒரு தொழில் பார்க்கணுமே. ஏங்க ஒரு குரங்கு வாங்கி கொடுத்துலாமா? ஓகேவா? பழைய பாட்டில் என்னை பார்த்தா குரங்காட்டி மாதிரி இருக்கு. வாய்க்கால போட்டு அமைக்கிருவேன். குரங்கு வாங்க, பூனை வாங்க, யானை வாங்கணும். யானை வாங்கலாம்ப்பா, நல்ல பந்தாவா இருக்கும். டேபிள் மேல வைக்கிற யானை வாங்க கூட அவருக்கு வக்கீல்ல, அவர் போய் யானை வாங்க. ஆமாடா, நீ பெரிய மைசூர் மகாராஜா, உன் வீட்டு பேக் ஏட்ட 1.5 யானை கட்டி வச்சிருக்க. வாயை மட்டும் குளிடா.
ஏன் இவனுக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்துற? யானை எல்லாம் என்னால வாங்க முடியுமா? ஆனா பேங்க்ல லோன் கொடுக்குறாங்கப்பா. இதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. இத்தனை கோழி கொடுக்குறாங்க, அத்தனை பேர் யானை கொடுக்க மாட்டாங்களா? பாரு, பேங்க்ல மேனேஜரா நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இருக்குது. அந்த கண்ணாடிக்காரி தானே? ஆள் பாக்கெட் நல்லா இருக்காது. லோனை பத்தி பேசினா பர்சனாலிட்டி பத்தி பேசுற, அதுக்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்குறேன். யானை லோன் போட்டு வாங்கிக்கலாம், மெயின்டெனன்ஸ். நாளைக்கு தான் கோயில் குளமெல்லாம் பெருகிட்டு வருது இல்ல, சபரிமலை சீசன் வருது, புதுசா ஜாரி சங்கத்துக்காரனுங்க கட்சி ஆரம்பிக்கிறானுங்க. அந்த தலைவர்களுக்கெல்லாம் மாலை போடுறதுக்கு யானை வேணும்ல. சரியா அவனுக்கு என்னை கூப்பிட முட்டானுன்னா? ஆனா கடைசியா பிச்சை எடுத்தாலும் அந்த யானை உன்னை காப்பாருப்பா. இப்ப கடைசியா சொன்னீங்களே அதுதான் முதல்ல நடக்கும். கஜி போனே அசத்திரனா. யோ 4000 ரூபாய் பணம் வாங்கியிருக்க, மந்திரி வந்தோடனே மாலையை லட்டு மாதிரி போடணும். அதை பத்தி கவலையே படாதீங்க, அப்படியே அல்வா மாதிரி அவர் காலத்துல விழுகும். மாலையே அல்வாதான் அண்ணா, மாலையே அல்வாதான் மந்திரிக்கு. அது எப்படிங்க? யானை மட்டும் ஒழுங்கா மந்திரி கழுத்துல மாலையை போட்டுருச்சுன்னா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து வாங்கிடுவேன். அதுக்காக மாலைங்களா? பின்ன எதுக்காக? பிரியப்பட்டெல்லாம் போறது இல்ல. பிரியப்பட்டு இவனுக்கெல்லாம் எவையா போடுவான்? கட்டின பொண்டாட்டியே போட மாட்டான். அது என்ன வாசனை தான். மாசம் 7 ஊழல் கேஸுக்கு வாய்தா வாங்குற பிராடு மந்திரி இவனுக்கு நான் மாலை போடணுமா? ஐயோ கஜி, சொதுப்பிட்டீடா. எவனோ எதிர்கட்சிக்காரன் அவமானப்படுத்துறதுக்கு அந்த தாடிக்காரனை செட்டப் பண்ணிருக்கான்டா. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுங்கடா. ஐயோ ஐயோ ஐயோ, யானை லத்தி போடுறதுக்கு என்னையா சார் லத்தியில போட்டு இந்த தாக்கு தாக்குறீங்க? அம்மா ஐயோ. மினிஸ்டரியா, நீங்க சொன்ன மாதிரி அவனை பெண்ட் எடுத்துட்டோம். நீ தினம் ஆத்துக்கு வர, ஆனா ஒரு நாளும் கூட நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல. பார்லிமெண்ட் போறவங்க பேசிட்டா இருக்கேன். நான் துவைச்சு போட்ட துணியெல்லாம் நீ எதுக்குமா டார்லிங் எடுத்துட்டு வர? இங்க பாரியா, நம்ம செருப்பை சேர்த்து தூக்கிட்டு வராப்ல. அது நான் பல் விளக்கிட்டு போட்ட குச்சி, அது எதுக்கு நீ எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்க? 1000 தான் இருந்தாலும் அது நீ விலைக்கு வீசின குச்சி இல்லையா? அதான் ஞாபகார்த்தமா எடுத்து வச்சுட்டேன். காசுக்கு ரொம்ப பிரச்சனையா? எப்படி கண்டுபிடிச்ச? ஒருத்தன் பல் விளக்கிட்டு போட்ட நாத்தம் முடிச்ச குச்சி எடுத்து ஒருத்த பாக்கெட்ல வச்சிருக்கான, வேற என்ன அர்த்தம்? அமௌண்ட் எவ்வளவுமா? 2000 ரூபாய். கொடுக்கலன்னா ஹெராயின் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு இன்ஸ்பெக்டர் பயமுறுத்துறா. சரி சரி கொடுக்குறேன், கண்ணை முடிக்க. எதுக்கு? நம்ம ஊர்ல திருட்டு பையன் ஜாஸ்தி ஆயிருச்சு, அதனால காசு அண்டர்வயர் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேன். முடிக்க. எடுத்துட்டான். நல்ல ஓட்டம். என் கண் மதிப்பு படி பார்த்தா எப்படி 3/4 கிலோமீட்டருக்கு மேல போயிருப்பாப்ல. இந்த நாத்த முடிச்சு துணியெல்லாம் வீட்டுல விடுவ, நீங்க வீசிடா. சோப்பு வேற. பணம் 2 மனுஷங்களை எப்படி பழையிருந்து பிரிக்குது பாரு. சகோதரி சூரியன் ஒருத்த வருவா, நான் உள்ள இருக்கிறத மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. எதுக்குக்கா வேஸ்டா திருந்திக்கிட்டு? ஏய் வாய மூடு, பேசாம இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் எது எங்க இருந்ததோ அங்கேயே வை. இத்தனை வருஷம் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டாதான் ராத்திரி எனக்கு தூக்கமே வரும். ஃபாதர், நான் பாவ மன்னிப்பு கேட்க வருவேன்னு ஏற்கனவே தெரியுமா? ரெடியா உட்கார்ந்திருக்கீங்க? சர்ச்சுக்குள்ளேயே இந்த இடம் தான் மகளே ரொம்ப பிஸியா இருக்குது. ஏன்னா ஊருக்குள்ள பாவம் பண்றதுக்கு ஜாஸ்தி ஆயிட்டாங்க. போன வாரம் 2 ஷிஃப்ட் வேலை பார்த்திருக்கனே. ஃபாதர், நான் பெரிய பாவம் பண்ணிருக்கேன். நீங்க தான் கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு பாவ மன்னிப்பு வாங்கி கொடுக்கணும். மகளே, என்ன பாவம் செய்தாய்? 5 வருஷமா அரசாங்கம் சின்ன பசங்களுக்கு கொடுத்த அரிசி பருப்பு இதெல்லாம் திருடி என் குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கிட்ட ஃபாதர். 5 years? ஆமா. திருட்டு டன் கணக்கா இருக்கும் போல இருக்கு. 5 இல்ல 6 டன் இருக்கும். உன் பாவங்களை எல்லாம் நான் கர்த்தருக்கு பார்சல் பண்றேன். அதற்கு நீ எனக்கு என்ன மகளை தருவாய்? ஃபாதர், நீங்க என்ன கேட்டாலும் தருவேன் ஃபாதர். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க? ஃபாதர், நோ, ஸ்டில் ஐ அம் பேச்சுலர். உன் தயவல் தாமா ஃபாதர் ஆகணும். அட பாவி, செருப்பு கடையா? யா, இங்க தான் ஓடி வந்தா. எங்க போயிருப்பாங்க? என்ன சூசே, சர்ச் பக்கம்லாம் வர ஆச்சரியமா இருக்கு. இல்ல ஃபாதர், கொஞ்சம் ஃபைனான்சியல் டைட். 5 வருஷமா சின்ன பிள்ளைங்க வயித்துல மண்ணெளி போட்டியே, ஆதாரா ஊருக்குள்ள போய் போட்டு கொடுத்தன்னா உன்னோட டீச்சர் வேலை. அது மட்டும் இல்ல, ஊர் ஜனங்களை சேர்ந்து உன்னை கல்லால் அடிச்சே கொண்டுருவாங்கமா. அந்த ஜனங்களை உன் மேல கல் எடுத்து போடணுமா இல்ல அச்சரி எடுத்து கொட்டணுமான்னு நீ எப்படி பண்ணிக்க? ஐயோ ஃபாதர், சுத்தம் என்பது குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். சூசே, நீ ஒரு கிறிஸ்டின், கடன் வாங்க தான் சர்ச் பக்கம் வரைய ஒழிய கர்த்தர் பார்க்க என்னைக்காவது வந்திருக்கியா? இந்துஸ் எவ்வளவு சின்சியரா பெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபாதர். என்ன சொல்ற? பெருக்கல, பொறுக்குறாங்க. சரி, எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆ ஆ இங்க பாரு, மிலிட்டரிக்காரர
என்ன மணல் முடியெல்லாம் அடிக்கி பார்டர்ல மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க? பார்டர்லயே ஒர்க் பண்ணி அட்மாஸ்பியர் செட் ஆயிடுச்சா? ஹாலிடேஸ்ல கூட அந்த அட்மாஸ்பியர் இல்லனா அடிக்கிற தண்ணி போதை ஏற மாட்டேங்குது. மாமா சார் சிறு வயசுல படிக்காம விட்டனுங்க. அதை நினைச்சு மனசாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதனால பிரைவேட்டா படிக்கலாம்னு ஸ்லேட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெரி குட். இவ்வளவு வயசானாலும் படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு பாரு உங்களுக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஐடியா கொடுத்தது நான் தானே. எக்ஸலென்ட் மேன். ஆசீர்வாதம். ஏய் வாட் இஸ் திஸ்? டீச்சர் கால் விழுந்தாலும் பிரயோஜனப்படும். எதுக்கு? அவங்க தான் பாடம் சொல்லி கொடுக்குறது. ஓ இட்ஸ் a point. Go and join. நீங்க அடி. கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நான் 2 கிளாஸ் ஊத்திக்கிறேன் மாமா. மா இவர் வர தொல்லை. எத்தனை தடவை சொல்ல ஒரு ஆம்லெட் போட சொல்லி சீக்கிரம் போய் ஆம்லெட் போட்டு கொண்டு வா போ. அப்ப பாடம் நடத்த வேண்டாமா? என்ன பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் நடத்த போற? ஆனா உனதானே நானும் கூட நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுமா. கேம்ப்ல நடத்தந்து. அதுவும் இல்லாம தம்பிங்க வேற 2 பேர் புதுசா வந்திருக்காங்கல்ல. வெரி குட். எஸ்கேப். புடிங்க. தம்பி ஆனா அவன ஃபுல்லா தெரியுமா? அதெல்லாம் சூப்பரா தெரியுங்க. ஏன்னு பதில் சொல்லு. சரி. மரியாதை இல்ல? சாரி. அவ எழுதுனா உனக்கு ஆனா அவன ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி. இந்த அவ்வையார் பெருமா தானே? அதேதான். யோ 7 கழுத வயசாது. உங்களுக்கு என்ன எப்ப படிப்பு? எங்க ஆளுக்கு உங்க அக்கா மேல ஒரு இது. எப்படிங்க? என்னது அது? போனேன்னு எழுதிருக்க. அவ்வு எழுதிருங்க. ஹவ் இல்லைங்க அவு. என்னைய கரெக்ட் பண்ணிட்டா நீ? ஐயோ சார் என்னங்க சார் பள்ளிக்கூடத்துல பசங்க அடிக்கூடாது கவர்மெண்ட்ல சட்டமே போட்டிருக்காங்க. நீங்க போச்சு மேல இந்த வீக் வைக்கிறீங்க. எதுத்தா பேசுற நீ? பள்ளிக்கூடமா இது? பிரைவேட் ஸ்கூல்டா. எழுதாவ. தாங்க முடியல. அடிச்சு எடுத்து அடிக்காதீங்க. கொஞ்சம் கீழே இறக்கி அடிங்க. கண்டி போயிரு. என்ன பெருமானி அடிக்கிறேன்? எங்க வீட்டுக்கு போமா. உன்னை கையால அடிக்கிறேன். ஒரு பாட்டில் எடுத்துக்கணும்னா. என்னமா தாடிகாரன் பாட்டில் எடுத்து போறாம புடிங்க. ஏய் தாடி பாட்டில் வச்சு போ. கோப்பையா எங்க அடிச்சா? அது பனிஷ்மென்ட். வேணாப்பா. சிவராமையா மேல ஏறி படுத்துங்க. இந்த வயசுல டியூஷன்ல போய் படிச்சோம்னா நல்ல பேர் வாங்கலாம்னு போனோம். வாங்கிட்டானா? நல்லா வாங்கினா. அரபு நாட்டுல கசையடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நேத்து தான் கண்ணுல பார்த்தேன். அடாடா பிச்சிட்டான். தண்ணிய மேல ஊத்தாதப்பா. சூச முதல்ல யாருக்கு 5 லாரி லோடு அடிக்கணுமா? வண்டியை கழுவிட்டு சீக்கிரம் கிளம்பு. வண்டி வரா. ஏன்? சீட்டு பஞ்சர். சீட்டு நல்லா தானப்பா இருக்கு. இந்த சீட்டு இல்லப்பா, டிரைவரோட சீட்டு. அங்க பாரு பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு. இன்னும் 10 நாளைக்கு சீட்ல உட்காந்து வண்டியே ஓட்ட முடியாது. ஐயோ நான் வரமாட்டேனப்பா. வாங்குற அடியில எல்லாம் வீங்கி கிடக்குது. லா 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 லா. என்ன ஓடி உன் பாட்டை கேட்டு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணிட்டு போறாரு. பேரு கஜேந்திரா பேரு ஏறு கஜே பேரு. யோ டாடி டெய்லி ஷவர்ல குளிக்கணும்னா என்னையா பண்ணணும்? ஷவர் வச்சு பாத்ரூம் கட்டணும். வசதி இல்லையே. வசதி இல்லைன்னா வாழ்க்கையில ஷவரமே பண்ணாத ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஏண்டி செருப்பு அந்த கரையில தானே கிடக்கு. எதுக்கு ரிஸ்க்? பாப்பா ஆமா. பேஷ் செமித்தியான பிகர். கஜேந்திரா பொண்ணு இப்படி சூப்பரா இருக்கல? நல்லா இருக்கல? டேய் டாடி உன் முகரை கட்டிக்கு இந்த மாதிரி பிகர் தெரியுதா? ஏடா தல்ல புறமா முடிச்சுக்கணும். பேரா பேர் பேரா எங்க பார் உன்னை மாட்டி விடுறேன். பேர் பேர் சும்மா எம்மா விடுற. இங்கிட்டு ஒண்ணும் தெரியாதமா நடிக்கிறான் பாரு. 2 நாள் குளிச்சினா 1 நாள் ஃப்ரீ. யோ டாடி என்னம்மா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இவனுக்கு கையால இல்ல யாரையும் விட்டு சிலுமிஷம் பண்றான்டி. அப்படியே ஐயோ இல்லம்மா நான் ஒண்ணும் பண்ணல. ஐயோ ஐயோ நானே பண்ணேன்மா. ஐயோ கஜி கோயில்ல உனக்கு மாச கூலியா எனக்கு மாச சம்பளமா? கையில கால் விழுந்தாவது ஆர்டர் வாங்கிட்டு வந்த சிவராமன் போயிருக்கான். அவன் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா வந்தான்னு வைய உனக்கு 3 வேளையும் நெய் சாப்பாடுறா. நல்லா திங்கலாம்டா. சோறுனா கப்பன் எந்திரிக்காம படுற நான்சென்ஸ். அது வரைக்கும் பட்டி தானா உங்ககிட்ட வந்து மாட்டினம் பாரு. வியாபாரம் நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. கோயில்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற. மூட்டை இருக்கு ஆசீர்வாதம் முடிச்சல அமௌண்ட் வாங்கடா. நாளைக்கு தானே
ஏன்டா டேய் இந்த வாரம் ஏற்கனவே 5 தடவை ஆசீர்வாதம் பண்ணிச்சு கடன் சொல்லிட்டேன் இது 6வது தடவை இதுக்கெல்லாம் கடன் சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் பிச்சை மாதிரி தானே யோ நீ மட்டும் என்னையா ரொக்கமா பணம் கொடுத்தா யானை வாங்கினேன் கனரா பேங்க்ல கடன் வாங்கி தானே யானை வாங்கினேன் கடன்ல வாங்கினதுக்காக ரோட்ல போற வரல கடன் சொல்லுவீங்களா குத்து போடுவோம் வரஸ்கர் காது குறா அம்மா வா அம்மா தானே கனரா பேங்க் மேனேஜர் சார் வந்தாங்க இந்த பழைய இவர் பெரிய பில் கேட்ஸ் இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காரு ஏற்கனவே 6 டியூ பாக்கி இப்போ நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா எதுக்குமா யானையை சீஸ் பண்ண கஜி நீ எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தோராயமா ஒரு 100 கிலோ கம்மி ஆயிட்ட இதே நிலைமை நீடிச்சதுன்னா இன்னும் ஒரு வருஷத்துல நீ மூட்டை பூச்சி சைஸ் ஆயிருவ அப்புறம் தரையில் லென்ஸ் வச்சு தான் தேடணும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க கனரா பேங்க்ல செட்டில் ஆயிரு அம்மா நீங்க தாராளமா சீஸ் பண்ணிட்டு போங்கம்மா ஆனா ஒரு சின்ன கண்டிஷன்மா நான் வளர்த்தும் போது நான் பட்டினி கிடந்தாலும் என் யானையை 3 வேளையை நெய் சோறா போட்டு வளர்த்தேன் மேல எல்லாம் வந்து விழுந்துக்கிட்டு என்னங்கம்மா நீ கண்ணுல பாட்டு இருந்தீங்க யானை தானே தள்ளி விடுது உங்க கிரேடு தெரியாம தள்ளி விட்டுச்சுங்க ஆபீஸ் மேல தள்ளி யானை வண்டியில ஏத்துங்க அம்மா அம்பா சொல்லிங்களா மடங்காதுங்களே யோ லாரி பின்னாடி வருதியா நீங்க பின்னாடி வாங்க ஓகே ஓகே அம்மா இன்னொரு கண்டிஷனுங்க இந்த பாருங்க கடனை திருப்பி கொடுத்து யானையை மீக்க வருவேன் அன்னைக்கு 1 மில்லிகிராம் கம்மியானாலும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவேன் கஜேந்திரா கவர்மெண்ட் பணத்தை எவனவனோ திங்கிற ஆனா நீ தின்னா என்ன டேய் இத பார் நீ ஒன்னும் வெக்கப்படாத நீ போகணும்னா எதுவா இருந்தாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் புரியுதா பேங்க் டிவால்வ் பண்றேன்ப்பா வெரி குட்